ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னது உருளைக்கிழங்கு சாதமா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 4 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்க்குறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்பு மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துருக்கேன். காய்கறியோட பார்த்திங்கன்னா பட்டாணி சேர்த்து செஞ்சிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லாவே ரெடி பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் வெட்டி வச்சுட்டு நம்ம தாளிக்கிறது ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா துருவிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த உருளைக்கிழங்கு எண்ணெய் மட்டுமே இருந்தாலே போதும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நிறைய செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கடுகு தான் சேர்த்து செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணிக்கு சேர்க்குற பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ தொக்குக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். சாதத்துலேயும் உப்பு சேர்த்து வடிச்சிக்கணும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவே உருளைக்கிழங்கு கலர் மாறுது. அப்போனா வதக்கிட்டு சீவணும். டக்குன்னு வதங்கிடுமா வீட்டுக்கு அப்படியே கட்டி. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்க அதில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டாணியில் பிடிச்சிருந்தா என்ன டேஸ்ட்டாக இருக்கும்? நம்மளே ஒன்று போட்டுக்க வேண்டியதான். ஆமாம், பட்டாணி உருளைக்கிழங்கோட பட்டாணி சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அதான் அந்த இதெல்லாம் செய்கிறோம்ல, குருமாலாம் நல்லா இருக்கும்ல உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த உருளைக்கிழங்கோட நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா அந்த உருளைக்கிழங்கோட செட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தொக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம் இதோடு வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தியோடு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தொக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலை சேர்க்கல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்து செய்கிறேன். இது கூட மல்லிக்கீரை, புதினா கீரை சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதையும் பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம சாதம் வடித்து ஆற வச்சுருந்தேன். அந்த சாதத்தை தொக்கோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாவே ரெடியாகிடும் சாப்பாடு. இப்போ நான் சாதத்தை நிமிர்த்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா அங்கேயும் வெள்ளையாக தெரிகிற மாதிரி தெரியும் சாதம் மட்டுமே. இந்த உருளைக்கிழங்கு சாதத்தோட ஆம்லேட் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எல்லா சாதத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வெள்ளையாக சாதம் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சுது. அந்த மாதிரி நீங்கள் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா அந்த தொக்கோட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா சாதத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இது லஞ்ச் பாக்ஸ் தான் செஞ்சு கொடுக்குறேன். ஒரு 4 பேர் 4 பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மல்லிக்கீரை கொஞ்சமாக புதினா கீரை சேர்த்து போட்டு இறக்குனிங்கன்னா ஒரு டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு தொக்கு சோறு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படிங்க இருக்குது?